இதுக்கு donperformance engineering யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Yamaha R15 வெர்ஷன் 2 ஓட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இந்த பைக் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 26,000 எபோவ் ஓடி இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை பார்க்கலாம். அதாவது 0 to 60, 0 to 100 குவார்ட்டர் மைல்ஸ். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்டாக் பைக் தான், 100% ஸ்டாக் தான். Yamahaவோட ஸ்பெஷல் எடிஷன் பைக்கு, 2014 மாடல். ஓகேங்களா, இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இன்ஜின் தான், எந்த ஒரு மாடிஃபைடும் பண்ணல. ஓகேங்களா, இன்ஜின் வந்து Yamahaவோட ஃபேக்ட்ரி டியூன்ட் இன்ஜின். பிரேக் சிஸ்டம், வீல்ஸ், ஓகேங்களா, வீல்ஸ் மட்டும் கொஞ்சம் நான் வைடர் போட்டிருக்கேன் 140. மற்றபடி இன்ஜின் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எல்லாமே ஸ்டாக் பைக் தான். ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் 0 to 60 குவார்ட்டர் மைல்ஸ், 0 to 100 இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பைக்கோட ஸ்டாக் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150cc இன்ஜின் தான். இது வந்து லிக்விட் கூலண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எதுக்காக எடுக்கணும்னா பைக்கோட லைஃப் எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். இன்னொன்று, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா, பைக்கை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டும் முக்கியமாக சேஃப்டி கேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஃபியூல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ப்ரீமியம் ஃபியூல் அன்லெட்டட். ஓகேங்களா, இது வந்து பைக்குக்கு அடிஷ்னலாக பூஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 150cc லிக்விட் கூலண்ட் இன்ஜின். ஜஸ்ட் நார்மல் பைக் மேட் தான், ஆனால் 6 ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது. இதோட டார்க்கு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ட்ராக் ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிப் மீட்டரில் உங்களோட ட்ரிப்பை வந்து 0 பண்ணிக்கணுங்க, ஃபஸ்ட்டு ட்ரிப்பை. ஓகே, 60 பார்த்திங்கன்னா 6 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடுச்சு. இந்த பைக்கு குவார்ட்டர் மைல்ஸ் பார்த்திங்கன்னா 25 செகண்ட்ஸ்லேயே குவார்ட்டர் மைல்ஸை ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, அதாவது 150cc வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் மைல்ஸை 25.4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிடுச்சு. 100 ட்ரை பண்ணலாம், பட் வந்து விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருக்குது. இன்னொன்று ஹெவி டிராஃபிக் இருக்குது. Comfortable ride your dream bikes? No worry. Down-performance engineering helps you. The lowering kit. It will reduce the bike height to 10 mm, 20 mm. It's a custom-made lowering kit. Available in 304 stainless steel and 316 stainless steel. 10 mm to 40 mm available. இதை பற்றி உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எஃபியில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப்புக்கு குரூப்புக்கு நீங்கள் சேட் பண்ணலாம் டேரெக்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி எதாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.